இந்த ஆய்வு ஜாதகங்களுக்குரிய நோட்ஸை நான் இன்னைக்கு எல்லாம் சொல்றேங்க. நாளைக்கு ஆய்வு ஜாதகங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாங்க. நன்றிங்கய்யா. ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் நிறுவனருமான திரு மீனம் KS பட்டாச்சாரியார் அவர்களையும் நம் குருநாதர் திரு பொன் சரவணன் ஐயா அவர்களின் குருவடிகளையும் வணங்கி நான் இவ்வகுப்பை தொடங்குகிறேன். மனித உடல் என்பது பஞ்சபூதங்களின் கலவையினால் உருவாக்கப்பட்டுள்ளது. பஞ்சபூதங்கள் என்னென்னா நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம் ஆகியவற்றின் கலவையே மனித உடல் ஆகும். நம் உடலில் பஞ்சபூதங்கள் என்னென்னு சொல்றாங்கன்னா வாதம், பித்தம், சிலேத்திமம் அப்படிங்கிற அந்த மூணு நாடிகளா பிரிச்சு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த 3 நாடிகளை திரும்ப சொல்றேன், நோட்ஸ் வேணா குறிச்சுக்கோங்க. 3 நாடிகள் என்னென்னா வாத நாடி, பித்த நாடி, சிலேத்திம நாடி. வாதம்னா காற்று, பித்தம்னா சூடு, சிலேத்திமம் என்றால் நீர். வாதம்ங்கிறது என்ன குறிக்கிறது அப்படின்னா காற்றையும், பித்தம்ங்கிறத சூடையும், சிலேத்திமம்ங்கிறது நீர் ஆகிய தத்துவத்தையும் குறிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வாதம். வாதத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்னா புதன், குரு, சனி. திரும்ப ரிப்பீட் பண்றேன், வாத நாடியை குறிக்கக்கூடிய கிரகங்கள் புதன், குரு, சனி. நெக்ஸ்ட் பித்த நாடி. பித்த நாடியை குறிக்கக்கூடிய கிரகங்கள் சூரியன், செவ்வாய். பித்த நாடியை குறிக்கக்கூடிய கிரகங்கள் சூரியன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள். நெக்ஸ்ட் சிலேத்திவ நாடியை சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் குறிக்கின்றன. சிலேத்திவ நாடி என்னென்ன கிரகங்கள் குறிக்குது அப்படின்னா சந்திரன், சுக்கிரன். சந்திரன், சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் இது சிலேத்துவ நாடியை குறிக்கின்றன. இதுல நிழல் கிரகங்களான ராகு, கேதுக்கள் உடலில் மறைந்துள்ள நச்சுக்களை வெளிப்படுத்தும் தன்மையில் செயல்படுவதாக புரிந்து கொள்ள வேண்டும். ராகு, கேதுக்கள் நிழல் கிரகங்களா இருக்கிறதுனால அந்த நச்சுக்களைய கூடிய, அதாவது வெளிப்படையா செயல்படாம மறைமுகமா செயல்படுது. எப்படி வருது அப்படின்னா படை, சொறி, சிரங்கு, குஷ்டம், தோல் வியாதிகள், உயிர்கொல்லி நோய். அதாவது என்னென்னலாம் உயிர்கொல்லி நோய்னா புற்றுநோய், எய்ட்ஸ் போன்றவற்றை உயிர்கொல்லி நோய்னு சொல்லலாம். திரும்ப ரிப்பீட் பண்றேன், படை, சொறி, சிரங்கு, குஷ்டம், தோல் வியாதிகள், உயிர்கொல்லி நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய், எய்ட்ஸ் போன்றவற்றை நம்ம சொல்லலாம். சூடு அதிகமாவதை பித்தம்னு சொல்றாங்க, குளிர்ச்சி அதிகமாவதை சிலேத்திமம் சொல்றாங்க, ரெண்டும் கலந்து இருக்கிறத வாதம் என்றும் சொல்றாங்க. இதுல இப்போ இதுவரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம்னா வாதம், பித்தம், சிலேத்திமம்ங்கிறது என்னென்னு பார்த்திருக்கோம். அது என்னென்ன நோய்கள் கொடுக்கும், அதே மாதிரி என்னென்ன கிரகங்கள் அதுக்கு குறிப்பிடுது அப்படிங்கிறதையும் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டைட்டில் ராசிகள் குறிப்பிடும் உடல் உறுப்புகள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ராசிகள் நமக்கு தெரியும், 12 ராசிகள். மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகள் 12. இப்போ அதுக்குரிய உடல் உறுப்புகளை சொல்றேன். மேஷம் தலை, ரிஷபம் கண்கள், முகம், கழுத்து, மிதுனம் தோள்பட்டை, கைகள், கடகம் மார்பு, இதயம், சிம்மம் வயிறு, கன்னி இடுப்பு, துலாம் அடிவயிற்று பகுதி, சிறுநீரகம், விருச்சிகம் மலக்குடல், ஜனன உறுப்புகள். அப்புறம் தனுசு தொடை, மகரம் முழங்கால், கும்பம் கணுக்கால், மீனம் பாதம். திரும்ப இதை ரிப்பீட் பண்றேங்க. மேஷம் தலை, ரிஷபம் கண்கள், முகம், கழுத்து, மிதுனம் தோள்பட்டை, கைகள், கடகம் மார்பு, இதயம், சிம்மம் வயிறு, கன்னி இடுப்பு, துலாம் அடிவயிறு பகுதி, சிறுநீரகம், விருச்சிகம் மலக்குடல், ஜனன உறுப்பு, தனுசு தொடை, மகரம் முழங்கால், கும்பம் கணுக்கால், மீனம் பாதம். இப்போ நாம அது என்னென்னங்கிறது பார்த்தோம். அதாவது என்னென்ன ராசி என்னென்ன உடல் உறுப்புகளை எல்லாம் குறிப்பிடுதுன்னு பார்த்தோம். இப்ப பாவகங்கள் என்னங்கிறது பார்க்கலாம்.
மேற்கண்ட ராசிகளின் உறுப்புகளை அப்படியே பாவகங்களின் உறுப்புகளாகவும் பாவித்துக் கொள்ளலாம். முதல் பாவகம் என்னன்னா தலை, இரண்டாவது பாவகம் கண்கள், முகம், கழுத்து, மூன்றாவது பாவகம் தோள்பட்டை, கைகள், நான்காவது பாவகம் மார்பு, இதயம், ஐந்தாவது பாவகம் வயிறு, ஆறாவது பாவகம் இடுப்பு, ஏழாவது பாவகம் அடிவயிறு, சிறுநீரகம், எட்டாவது பாவகம் மலக்குடல், ஆண் பெண் ஜனன உறுப்பு, ஒன்பதாவது பாவகம் தொடை, பத்தாவது பாவகம் முழங்கால், 11வது பாவகம் கணுக்கால், 12வது பாவகம் பாதம். இன்னொரு தடவை சொல்றேங்க. முதல் பாவகம் தலை, இரண்டாவது பாவகம் கண்கள், முகம், கழுத்து, மூன்றாவது பாவகம் தோள்பட்டை, கைகள், நான்காவது பாவகம் மார்பு, இதயம், ஐந்தாவது பாவகம் வயிறு, ஆறாவது பாவகம் இடுப்பு, ஏழாவது பாவகம் அடிவயிறு, சிறுநீரகம், எட்டாவது பாவகம் மலக்குடல், ஆண் பெண் ஜனன உறுப்பு, ஒன்பதாவது பாவகம் தொடை, 10வது பாவகம் முழங்கால், 11வது பாவகம் கணுக்கால், 12வது பாவகம் பாதம். நெக்ஸ்ட் நாம நவ கிரகங்கள் நம் உடலில் ஆட்சி செய்யும் பாகங்கள், அப்புறம் அந்த கிரகங்கள் தரும் நோய்கள் என்னென்னு பார்க்கலாம். டைட்டில் திரும்ப ரிப்பீட் பண்றேன். நவ கிரகங்கள் நம் உடலில் ஆட்சி செய்யும் பாகங்கள் மற்றும் கிரகங்கள் தரும் நோய்கள். இப்போ நாம ஒவ்வொரு கிரகங்களும் என்னென்ன பாகங்கள்லாம் ஆட்சி செய்து நெக்ஸ்ட் என்னென்ன நோய்கள்லாம் தருதுங்கிறதையும் பார்த்துக்கலாம். சூரியன் தரும் நோய்கள் மற்றும் சூரியன் ஆட்சி செய்யும் பாகங்கள். சூரியன் தரும் நோய்கள் மற்றும் சூரியன் ஆட்சி செய்யும் பாகங்கள். சூரியன் ஆட்சி செய்யும் பாகங்கள் தலை, நெற்றி, கண், கல்லீரல், பித்தப்பை, எலும்பு முதலியவை. சூரியன் ஆட்சி செய்யும் பாகங்கள் தலை, நெற்றி, கண், கல்லீரல், பித்தப்பை, எலும்பு முதலியவை. நெக்ஸ்ட் நோய்கள். என்னென்ன நோய்கள் சூரியன் தருதுன்னா காய்ச்சல், மூளைக்காய்ச்சல், கண்வியாதி, தோல்வியாதி, சொறி, சிரங்கு, அஜீரணம், வேர்க்கூறு, சூட்டுக்கட்டிகள், அம்மை, வைசூரி, இதய நோய்கள், எலும்புருக்கி நோய் அதாவது காச நோய், மூலம், நெருப்பால் கண்டம், இளநரை, சொட்டை விழுதல் முதலியவை. அதே நோய்களை ரிப்பீட் பண்றேன். காய்ச்சல், மூளை காய்ச்சல், கண்வியாதி, தோல்வியாதி, சொறி, சிரங்கு, அஜீரணம், வேர்க்கூறு, சூட்டுக்கட்டிகள், அம்மை, வைசூரி, இதய நோய்கள், எலும்புருக்கி நோய் அதாவது காச நோய், மூலம், நெருப்பால் கண்டம், இளநரை, சொட்டை விழுதல் முதலியவை. நெக்ஸ்ட் சந்திரன் குறிப்பிடும் உடல் உறுப்புகள். மூக்கு, வாய், தொண்டை, நுரையீரல், இருதயம், இரத்தம், இரைப்பை, குடல்கள், சிறுநீரகங்கள். திரும்பி ரிப்பீட் பண்றேன். மூக்கு, வாய், தொண்டை, நுரையீரல், இருதயம், இரத்தம், இரைப்பை, குடல்கள், சிறுநீரகங்கள். அப்புறம் சந்திரன் தரக்கூடிய நோய்கள் என்னென்ன நோய்கள்னா சோம்பல், குளிர்காய்ச்சல், மஞ்சள் காமாலை, மனச்சோர்வு, நீர் தொடர்பான நோய்கள், அதிக உறக்கம், சளி, இருமல், ஆஸ்துமா, சைனஸ், அப்புறம் அசிடிட்டி, மனநோய், இரத்த சோகை, நீரிழிவு, சிறுநீரக கோளாறு, சிறுநீரக இழப்பு எல்லாமே சந்திரனால வருது. இன்னொரு தடவை அந்த நோய்களை ரிப்பீட் பண்றேங்க. சோம்பல், குளிர்காய்ச்சல், மஞ்சள் காமாலை, மனச்சோர்வு, நீர் தொடர்பான நோய்கள், அதிக உறக்கம், சளி, இருமல், ஆஸ்துமா, சைனஸ், அசிடிட்டி, மனநோய், இரத்த சோகை, நீரிழிவு நோய், சிறுநீரக கோளாறு முதலியவை ஆகும். நெக்ஸ்ட் செவ்வாய். செவ்வாயை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். செவ்வாய் தரும் நோய்கள் மற்றும் செவ்வாய் குறிப்பிடும் உடல் உறுப்புகள். ஃபர்ஸ்ட் செவ்வாய் குறிப்பிடும் உடல் உறுப்புகள்ல என்னென்னு பார்த்தரலாம். புருவம், கண்ணிமை, பற்கள்,
நகம், மார்பு எலும்புகள், மண்டையோடு எலும்பு மஜ்ஜை முதலியவை. செவ்வாய் குறிப்பிடும் உடல் உறுப்புகள் வந்து புருவம், கண்ணிமை, பற்கள், நகம், மார்பு எலும்புகள், மண்டை ஓடு, எலும்பு மஜ்ஜை முதலியவை. நெக்ஸ்ட் செவ்வாய் தரும் நோய்கள். டைட்டில் சொல்றேன். செவ்வாய் தரும் நோய்கள். இரத்தம் சம்பந்தமான நோய்கள் பித்த காய்ச்சல், விஷக்காய்ச்சல், கண்வலி, குஷ்டம், குன்மம், எலும்பு நோய்கள், எரிச்சல், பித்த வெடிப்பு, மாதவிடாய் கோளாறு, இரத்த கொதிப்பு, கல்லீரல் வியாதி, வயிற்று வலி, அல்சர், அஜீரணம், பித்த மயக்கம், கர்ப்ப கோளாறு, கை கால் சோர்வு, தலைவலி, பித்த எரிச்சல், தோல் வறட்சி, அதிக தாகம், எலும்பு விபத்து முதலியவை. செவ்வாய் தரும் நோய்களை வந்து திரும்ப ரிப்பீட் பண்றேன். இரத்தம் சம்பந்தமான நோய்கள் பித்த காய்ச்சல், விஷ காய்ச்சல், கண்வலி, குஷ்டம், குன்மம், எலும்பு நோய்கள், எரிச்சல், பித்த வெடிப்பு, மாதவிடாய் கோளாறு, இரத்த கொதிப்பு, கல்லீரல் வியாதி, வயிற்று வலி, அல்சர், அஜீரணம், பித்த மயக்கம், கர்ப்ப கோளாறு, கை கால் சோர்வு, தலைவலி, பித்த எரிச்சல், தோல் வறட்சி, அதிக தாகம், எலும்பு விபத்து முதலியவை. இதெல்லாமே என்னன்னா செவ்வாய் தரும் நோய்கள். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கிரகம் வந்து புதன். புதன் குறிப்பிடும் உடல் உறுப்புகள் மற்றும் புதன் தரும் நோய்கள். புதன் குறிப்பிடும் உடல் உறுப்புகள் மற்றும் புதன் தரும் நோய்கள். புதன் குறிப்பிடும் உடல் உறுப்புகள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெற்றி, நாக்கு, மார்பு, நுரையீரல், சுவாச உறுப்புகள், விரல்கள், நரம்புகள், தோள்பட்டை மற்றும் உடலின் தோல் பகுதிகள் முதலியவை. திரும்ப ரிப்பீட் பண்றேன். நெற்றி, நாக்கு, மார்பு, நுரையீரல், சுவாச உறுப்புகள், விரல்கள், நரம்புகள், தோள்பட்டை மற்றும் உடலின் தோல் பகுதிகள் முதலியவை ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது புதன் தரும் நோய்கள். புதன் தரும் நோய்கள் என்னென்னா மனக்கலக்கம், தடுமாறுதல், பசியின்மை, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், மூட்டுவாதம், முடக்குவாதம், பக்கவாதம், காக்காய் வலிப்பு, ஹிஸ்டீரியா, பைத்தியம், மனநோய், அஜீரணம், தோள்பட்டை சரிவு, பித்தப்பை கோளாறு, வாந்தி, மயக்கம், நெஞ்செரிச்சல் முதலியவை. திரும்ப ரிப்பீட் பண்றேங்க. மனக்கலக்கம், தடுமாறுதல், பசியின்மை, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், மூட்டுவாதம், முடக்குவாதம், பக்கவாதம், காக்காய் வலிப்பு, ஹிஸ்டீரியா, பைத்தியம், மனநோய், அஜீரணம், தோள்பட்டை சரிவு, பித்தப்பை கோளாறு, வாந்தி, மயக்கம், நெஞ்செரிச்சல் முதலியவை. நெக்ஸ்ட் குரு. குரு குறிப்பிடும் உடல் உறுப்புகள். டைட்டில் என்னன்னா குரு குறிப்பிடும் உடல் உறுப்புகள். தசைகள் மட்டுமே அமைந்து எலும்புகள் இல்லாத உறுப்புகள். தசைகள் மட்டுமே அமைந்து எலும்புகள் இல்லாத உறுப்புகள் மூக்கு, காது, கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், கணையம், ஈரல், பிட்யூட்டரி சுரபி, மூளை முதலியவை. திரும்ப சொல்றேங்க. தசைகள் மட்டுமே அமைந்து எலும்புகள் இல்லாத உறுப்புகள் மூக்கு, காது, கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், கணையம், ஈரல், பிட்யூட்டரி சுரபி, மூளை முதலியவை. நெக்ஸ்ட் குரு தரும் நோய்கள். டைட்டில் சொல்றேன். குரு தரும் நோய்கள். வயிற்று நோய்கள், கபவாத நோய்கள், காது கேளாமை, தோல் சம்பந்தமான வியாதி, மூளை சம்பந்தமான வியாதி, படை, தேமல், வெண்குஷ்டம், சொறி, சிரங்கு, பித்த வெடிப்பு,
தோல் வெடிப்பு, சருமப்புண், சிறு கொப்பளம், மூளை காய்ச்சல், மூளையில் கட்டி, இரத்த ஓட்டம் தடை, மூளை நரம்பு பாதிப்பு, கொழுப்பு சம்பந்தமான நோய், உடல் பருத்தல் முதலியவை. குரு தரும் நோய்கள் திரும்ப ரிப்பீட் பண்றேங்க. வயிற்று நோய்கள், கபவாத நோய்கள், காது கேளாமை, தோல் சம்பந்தமான வியாதி, மூளை சம்பந்தமான வியாதி, படை, தேமல், வெண்குஷ்டம், சொறி, சிரங்கு, பித்த வெடிப்பு, தோல் வெடிப்பு, சருமப்புண், சிறு கொப்பளம், மூளை காய்ச்சல், மூளையில் கட்டி, இரத்த ஓட்டம் தடை, மூளை நரம்பு பாதிப்பு, கொழுப்பு சம்பந்தமான நோய், உடல் பருத்தல் முதலியவை. நெக்ஸ்ட் சுக்கிரன். சுக்கிரன் குறிப்பிடும் உடல் உறுப்புகள். டைட்டில் சுக்கிரன் குறிப்பிடும் உடல் உறுப்புகள். நாளமில்லா சுரபிகள், முகம், கண், தொண்டை, ஜனன உறுப்புகள். அதாவது சுக்கிரன் எந்தெந்த பார்ட்ஸை குறிப்பிடுறாருன்னா, நாளமில்லா சுரப்பிகள், அதாவது தைராய்டு மாதிரி, தைராய்டு கிளான்ஸ் அது சொல்லுவாங்க இல்லையா, அது நாளமில்லா சுரபிகள், முகம், கண், தொண்டை, ஜனன உறுப்புகள் எக்ஸெட்ரா. சுக்கிரன் தரும் நோய்கள் என்னன்னு பார்த்தோம்னா, பாலியல் நோய்கள், மறைமுக நோய்கள், நீரிழிவு, சுக்கிலம் கெடுதலால் ஏற்படும் நோய், ஆஸ்துமா, நுரையீரல் பாதிப்பு, சிறுநீரக கோளாறு, நீர்க்கோவை, இரைப்பை, குடல் சம்பந்தமான நோய்கள், வெள்ளைப்படுதல், வெட்டை முதலியவை. சுக்கிரன் தரும் நோய்கள் சொல்றேன். பாலியல் நோய்கள், மறைமுக நோய்கள், நீரிழிவு, சுக்கிலம் கெடுதலால் ஏற்படும் நோய், ஆஸ்துமா, நுரையீரல் பாதிப்பு, சிறுநீரக கோளாறு, நீர்க்கோவை, இரைப்பை, குடல் சம்பந்தமான நோய்கள், வெட்டை முதலியவை. இப்போ சுக்கிரன் வரைக்கும் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் சனி. சனி குறிப்பிடும் உடல் உறுப்புகள். கால்கள், மூட்டுகள், பாதங்கள், கழிவு வெளியேற்றும் உறுப்புகள் முதலியவை. சனி குறிப்பிடுற பார்ட்ஸ் என்னென்னா, கால்கள், மூட்டுகள், பாதங்கள், கழிவு வெளியேற்றும் உறுப்புகள் முதலியவை. நெக்ஸ்ட் சனி தரும் நோய்கள் என்னென்ன நோய்னா, காலில் நோய், மூட்டு நோய், சோம்பல், வயிற்று வலி, உள்சூடு நோய், நரம்பு இழுத்து கொள்வதால் ஏற்படும் பக்கவாதம், அதாவது பெராலிசிஸ், முழங்கால், கணுக்கால், மூட்டுவலி, பாதவலி, மயக்கம், அசதி, கை கால் குடைச்சல், முதுகுவலி, அஜீரணம், குடல்வால் கோளாறு, அல்சர், புளித்த ஏப்பம், பெயர் தெரியாத நோய்கள், எளிதில் கண்டறிய முடியாத நோய்கள், வயிற்றில் புழு பூச்சி, அப்புறம் வயிற்று கோளாறு, வாய் துர்நாற்றம் முதலியவை. சனி தரும் நோய்கள் அதிகமா இருக்குங்க. திரும்ப ரிப்பீட் பண்றேன். காலில் நோய், மூட்டு நோய், சோம்பல், வயிற்று வலி, உள்சூடு நோய், நரம்பு இழுத்து கொள்வதால் ஏற்படும் பக்கவாதம், அதாவது பெராலிசிஸ், முழங்கால், கணுக்கால், மூட்டுவலி, பாதவலி, மயக்கம், அசதி, கை கால் குடைச்சல், முதுகுவலி, அஜீரணம், குடல்வால் கோளாறு, அல்சர், புளித்த ஏப்பம், பெயர் தெரியாத நோய்கள், எளிதில் கண்டறிய முடியாத நோய்கள், வயிற்றில் புழு பூச்சி உண்டாவது, வயிற்று கோளாறு, வாய் துர்நாற்றம் முதலியவை. நெக்ஸ்ட் ராகு. ராகு நம்ம உடம்புல குறிப்பிடக்கூடிய உடல் உறுப்புகள். தசை நார்கள், உதடுகள், பெருங்குடல், வலிமையான எலும்புள்ள உறுப்புகள். ராகு குறிப்பிடும் உடல் உறுப்புகள் என்னன்னா, தசை நார்கள், உதடுகள், பெருங்குடல்,
வலிமையான எலும்புள்ள உறுப்புகள். அப்புறம் ராகு தரும் நோய்கள் என்னென்னா அதிக போகத்தால் ஏற்படும் நோய்கள், உயிர்கொல்லி நோய்கள், பரம்பரை நோய்கள், உடலில் உள்ள நச்சுக்கள் வெளிவருவதால் ஏற்படும் தோல் வியாதி, விஷத்தன்மை, இதய கோளாறு, மூளை செயலற்று போகுதல், அதாவது கோமா நிலைக்கு போறாங்க, அதுக்கும் இதுதான் காரணம். ஏவல், பில்லி சூனியம், செய்வினை கோளாறு, விஷ ஜந்துக்களால் பாதிப்பு, தொழுநோய், தொற்று நோய், சிலந்தி கட்டிகள், கருச்சிதைவு, மூளை காய்ச்சல், கட்டி மற்றும் பெயர் சொல்ல முடியாத நோய்கள். திரும்ப ராகுக்குரிய நோய்கள் ரிப்பீட் பண்றேன். அதிக போகத்தால் ஏற்படும் நோய்கள், உயிர்கொல்லி நோய்கள், பரம்பரை நோய்கள், உடலில் உள்ள நச்சுக்கள் வெளிவருவதால் ஏற்படும் தோல் வியாதி, விஷத்தன்மை, இதய கோளாறு, மூளை செயலற்று போகுதல், அதாவது கோமா நிலைக்கு செல்லுதல், ஏவல், பில்லி சூனியம், செய்வினை கோளாறு, விஷ ஜந்துக்களால் பாதிப்பு, தொழுநோய், தொற்று நோய், சிலந்தி கட்டிகள், கருச்சிதைவு, மூளை காய்ச்சல், கட்டி மற்றும் பெயர் சொல்ல முடியாத நோய்கள் முதலியவை. நெக்ஸ்ட் கேது. கேது குறிப்பிடும் உடல் நோய்கள். ஒரு நிமிஷம். கேது குறிப்பிடும் உடல் உறுப்புகள் என்னென்ன பார்ட்ஸ்னா தலைமுடி, நரம்பு மண்டலங்கள், ஆசனவாய், சிறுகுடல், மலக்குடல், சுருங்கி விரியும் உறுப்புகள் முதலியவை. கேது குறிப்பிட பார்ட்ஸ் தலைமுடி, நரம்பு மண்டலங்கள், ஆசனவாய், சிறுகுடல், மலக்குடல், சுருங்கி விரியும் உறுப்புகள் முதலியவை. நெக்ஸ்ட் கேது தரும் நோய்கள். பாவத்தால் ஏற்படும் நோய், பாவம் செய்யறதுனால வர நோய்கள், கழிவுகள் வெளியேறாததால் ஏற்படும் நோய், அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆகிறது, மூல நோய், மலச்சிக்கல், உடல் நாற்றம், சொறி, சிரங்கு, குஷ்டம், விஷத்தன்மை, ஏவல், பில்லி சூனியம், செய்வினை கழித்த பொருட்களை தாண்டுதலால் ஏற்படும் உடல் உபாதைகள், துர்தேவதை, ஆவி, பேய் பிடித்தல், ஹிஸ்டீரியா, வலிப்பு நோய்கள், பாலாரிஸ்டம், பிரைமரி காம்ப்ளெக்ஸ் வர்றது குழந்தைக்கு, மூளைக்கு செல்லும் நரம்பு வெடித்தல், முதுகெலும்பு கோளாறு முதலியவை. பாவத்தால் ஏற்படும் நோய், கழிவுகள் வெளியேறதால் ஏற்படும் நோய், இன்ஃபெக்ஷன் ஆறுது, மூல நோய், மலச்சிக்கல், உடல் நாற்றம், சொறி, சிரங்கு, குஷ்டம், விஷத்தன்மை, ஏவல், பில்லி சூனியம், செய்வினை கழித்த பொருட்களை தாண்டுதலால் ஏற்படும் உடல் உபாதைகள், துர்தேவதை, ஆவி, பேய் பிடித்தல், ஹிஸ்டீரியா, வலிப்பு நோய்கள், பாலாரிஸ்டம், பிரைமரி காம்ப்ளெக்ஸ் வர்றது, மூளைக்கு செல்லும் நரம்பு வெடித்தல், முதுகெலும்பு கோளாறு முதலியவை ஆகும். இப்ப நாம மேற்கண்ட கிரகங்கள்ல 9 கிரகங்கள் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் குறிக்குது, அது என்னென்ன நோய் குறிக்குது எல்லாமே பார்த்துட்டோம். மேற்கண்ட வகையில் கிரகங்கள் குறிப்பிடும் உடல் உறுப்புகள் மற்றும் கிரகங்களை ஏற்படுத்தும் நோய்கள் ஆகியவற்றை கண்டோம். இப்போ எந்தெந்த பாவகங்கள் செயல்படுறப்ப நமக்கு நோய்கள் தருங்கிறதையும் பார்த்துக்கலாம். 6ஆம் பாவகம் மற்றும் 8ஆம் பாவகங்கள் நோய்கள் நமக்கு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 6ஆம் பாவகம் மற்றும் 8ஆம் பாவகம் நோய்கள் நமக்கு கொடுக்கும். 6ஆம் பாவகம் குறிப்பிடுறது தீரும் நோய்கள். அதே மாதிரி 8ஆம் பாவகம் குறிப்பிடுறது தீராத நோய்கள். 12ஆம் பாவகம் மருத்துவமனை. 6ஆம் பாவகம் குறிப்பிடுறது தீரும் நோய்கள், 8ஆம் பாவகம் குறிப்பிடுறது தீராத நோய்கள், அப்புறம் 12ஆம் பாவகம் குறிப்பிடுறது மருத்துவமனை.
மேற்கண்ட நிலைகளில் நாம் ராசிகள் குறிப்பிடும் உடல் உறுப்புகள், பாவகங்கள் குறிப்பிடும் உடல் உறுப்புகள், நவ கிரகங்கள் நம் உடலில் குறிப்பிடும் பாகங்கள் மற்றும் நவ கிரகங்கள் தரும் நோய்கள் பற்றியும் கண்டறிந்தோம். ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் என்ன பார்த்தோங்கிறத மட்டும்தான் இப்ப சொல்லியிருக்கேன் நான். தற்போது மருத்துவர் ஆவதற்கான ஜாதக அமைப்புகள், நம் நாட்டில் உள்ள பண்டைய மருத்துவ முறைகள், அதாவது என்னென்ன மருத்துவ படிப்புகள் ஆகியவற்றை பார்க்கலாம். இப்போ மருத்துவர் ஆவதற்கான காரக கிரகங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மருத்துவர் ஆவதற்கான காரக கிரகங்கள் யார் யாருன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், ராகு, கேது மற்றும் கிரகங்கள் குறிப்பிடும் விஷயங்கள். அதே மாதிரி திரும்ப ரிப்பீட் பண்றேன். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், ராகு, கேது மற்றும் கிரகங்கள். மற்ற கிரகங்கள் எல்லாம் என்னென்ன விஷயங்கள் குறிக்கிறதுங்கிறதையும் பார்த்துடலாம். சூரியன் என்ன குறிக்குது அப்படின்னா, சூரியன் தான் பிரதானம். அது என்ன குறிப்புது அப்படின்னா ஆரோக்கியத்தை குறிக்கிறது. அதனுடைய கடவுள் தன்வந்திரி. சூரியன் பிரதானம், ஆரோக்கியத்தை குறிக்கிறது. அதனோட கடவுள் தன்வந்திரி. சந்திரன் என்ன குறிப்பிடுதுன்னா மருந்து, ஊசி, தையல், அப்புறம் சகிப்புத்தன்மை. சந்திரன் குறிப்பிடுறது மருந்து, ஊசி, தையல், அப்புறம் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறதையும் அது குறிப்பிடுது. அப்புறம் செவ்வாய் என்ன குறிப்பிடுதுன்னா இரத்தம், விபத்து, ஆயுதம் முதலியவை. செவ்வாய் குறிப்பிடுவது இரத்தம், விபத்து, ஆயுதம் முதலியவை. இதெல்லாம் குறிப்பிடுது. நெக்ஸ்ட் புதன் உடலின் கட்டமைப்பை வழங்குவது. நரம்பு மண்டலத்தோட அதிபதி யாருன்னா புதன். உடலின் கட்டமைப்பை வழங்குவது நரம்பு மண்டலத்தோட அதிபதி எந்த கிரகம்னா புதன் தான். அப்புறம் ராகு விஷம், ரசாயனம், நோய், காயங்களை ஏற்படுத்துவார். ராகு தான் இதுக்கெல்லாம் காரணம். விஷம், ரசாயனம், நோய், காயங்களை ஏற்படுத்துவார். கேது மருந்து, நாற்றம், இரத்தம் மற்றும் சதை, அருவருப்பற்ற நிலை. கேது என்னென்னலாம் பண்ணுதுன்னா மருந்து, நாற்றம், இரத்தம் மற்றும் சதை, அருவருப்பு அற்ற நிலை. இப்போ நாம மருத்துவர் ஆவதற்கான காரக கிரகங்களும் பார்த்திருக்கோம். அப்புறம் அந்த கிரகங்கள் என்னென்னதை மென்ஷன் பண்ணுதுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் மருத்துவர் ஆவதற்கான பாவகங்கள் தொடர்பு, அதுக்கு என்னென்ன விதிமுறைகள்னு பார்த்துடலாம். ரிப்பீட் பண்றேன். மருத்துவர் ஆவதற்கான பாவகங்கள் தொடர்பு, அதற்கான ரூல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1, 5, 9ஆம் பாவகம் வலிமையா இருக்கணும். பிளஸ் 10ஆம் பாவகமும் வலிமை அவசியம். 1, 5, 9ஆம் பாவகம் வலிமையோட இருக்கணும். இதோட 10ஆம் பாவகமும் வலிமையா இருக்கணும். நெக்ஸ்ட் 2வது பாயிண்ட் சூரியன், செவ்வாய், புதன், குரு ஆகியவை தொடர்பு பெற்றிருக்கணும். சூரியன், செவ்வாய், புதன், குரு ஆகியவை தொடர்பு படுத்திருக்கணும். தொடர்புன்னா என்ன? சேர்க்கை, பார்வை, அந்த மாதிரி சாரம். அது 4வது இதுல வரும். ஆனாலும் எவ்வகையிலாவது தொடர்பை ஏற்படுத்தி இருக்கணும். பிளஸ் இதோட 1, 5, 9ஆம் பாவகங்களோட இந்த கிரகங்களும் தொடர்பு அடைஞ்சிருக்கணும். சூரியன், செவ்வாய், புதன், குரு ஆகியவையும் தொடர்பு பெற்றிருக்கணும். இதோட 1, 5, 9ஆம் பாவகங்களும் தொடர்பு இருக்கணும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா 1, 2, 4, 6, 10ஆம் பாவகங்கள். ரிப்பீட் பண்றேன். 1, 2, 4, 6, 10ஆம் பாவகங்கள் தங்களுக்குள்ளாவையே தொடர்பு ஏற்படுத்தியிருக்கும். எப்படியாவது ஒரு வகையில இவங்க ஒரு தொடர்புல இருக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து மருத்துவருக்கு வந்து செவ்வாய்ங்கிற அந்த கிரகமும் விருச்சிகம் அந்த ராசியும் வந்து கண்டிப்பா பாதிப்பு இல்லாம வலிமையா இருக்கணும். மருத்துவர் ஆவதற்கு செவ்வாயும் விருச்சிகமும் வலிமையோடு இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் கடகராசியும் வலுத்திருக்கணும். ஏன் கடகராசின்னா சந்திரன்னா மெடிசன். அது எல்லாமே மெடிசன் உணவு வரும். நாம மெடிசனுக்கு பாக்குறதுனால கடகராசியும் அந்த ஜாதகத்துல வந்து வலுத்திருக்கணும். நெக்ஸ்ட் வந்து செவ்வாய் பிளஸ் கேது இணைவு பிளஸ் 10ஆம் இடம். செவ்வாய் பிளஸ் கேது இணைவு பிளஸ் 10ஆம் இடம். இது எல்லாமே வந்து எவ்வகையிலாவது இருக்கணும். அதாவது 1, 5, 9ஆம் பாவகங்களும் வலுத்திருக்கணும். சூரியன், செவ்வாய், புதன், குரு ஆகிய கிரகங்கள் பிளஸ் 1, 5, 9ஆம் பாவகங்களோடு தொடர்பு இருக்கணும். அப்புறம் 1, 2, 4, 6, 10ஆம் பாவகங்களும் வந்து தங்களுக்குள்ள தொடர்பு இருக்கணும். செவ்வாயும் விருச்சிக ராசியும் வந்து பாதிக்க கூடாது. நெக்ஸ்ட் கடக ராசியும் வந்து நல்லா கொஞ்சம் வலுத்து இருக்கணும். அப்புறம் செவ்வாய் அப்புறம் கேது இணைவு பிளஸ் 10ஆம் இடம். மேற்கண்ட கிரகங்கள் இணைவோட 2, 6, 10ஆம் பாவகங்களும் தொடர்பு பெற்றிருக்கணும். இது வந்து பாவகங்கள் தொடர்பு முக்கியங்கிறனால நான் அந்த நோட்ஸை ரிப்பீட் பண்றேங்க. விட்டு போனா எழுதிக்கோங்க. 1, 5, 9ஆம் பாவகம் வலிமை அவசியம் பிளஸ் 10ஆம் பாவகம் வலிமை அவசியம். சூரியன், செவ்வாய், புதன், குரு ஆகியவை தொடர்பு இருக்கணும். பிளஸ் 1, 5, 9ஆம் பாவகங்கள் தொடர்பு இருக்கணும். 1, 2, 4, 6, 10ஆம் பாவகங்கள் தங்களுக்குள்ளாகவே தொடர்பு ஏற்படுத்திக்கணும். மருத்துவத்துக்கு செவ்வாயும் விருச்சிகமும் வலிமையோடு இருக்கணும். கடக ராசி வலுத்திருக்கணும். செவ்வாய் பிளஸ் கேது இணைவு பிளஸ் 10ஆம் இடம் இது எல்லாமே வந்து இணைவும் இருக்கணும். பிளஸ் 2, 6, 10ஆம் பாவகங்களும் தொடர்புல இருக்கணும். இப்ப மருத்துவ படிப்புகள் அப்படிங்கிறது பார்க்கலாம். நிறைய இருக்கு. நான் குறிப்பிட்ட ஒரு 7 ஜாதகங்கள் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அநேகமா 1/2 hour இன்னும் இருக்கிறனால முடிஞ்ச வரைக்கும் அந்த 7 ஜாதகத்துல என்னால என்ன தெளிவுபடுத்த முடியுமோ நான் சொல்லிடுறேங்க. முதல்ல வந்து பொது மருத்துவம், 2வது பிடிஎஸ், அப்புறம் பிஎஸ்எம்எஸ், அப்புறம் ஆயுர்வேதிக்கு வந்து அந்த இது வந்து பிஏஎம்எஸ், அப்புறம் பிஹெச்எம்எஸ்ங்கிறது ஹோமியோபதி, அப்புறம் பிவிஎஸ் நர்சிங் கோர்ஸ், ஃபார்மசி கோர்ஸ் இது எல்லாமே இருக்கு. பொது மருத்துவம், பிடிஎஸ், பிஎஸ்எம்எஸ், ஆயுர்வேதிக், பிஹெச்எம்எஸ், பிவிஎஸ், நர்சிங் கோர்ஸ் இருக்கு, ஃபார்மசி கோர்ஸ் இருக்கு. ஐயா இன்னைக்கே ஜாதகம் சொல்லிட்டுமாங்க? சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஐயா அது ஜாதகம் போடணும். ஆக்சுவலா கேட்டாரு, டைம் எவ்வளவு ஆகும்னால நான் சொல்லல. ஓகே ஓகே. அந்த இப்போ 7 ஜாதகம் ஜாதகத்துல மட்டும்தான் ஒண்ணொன்னா பெண்டிங்ல இருக்கா? சொன்னா மீதி பாத்துக்கலாம். இல்ல, அதான் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டீங்களா? முன்னாடி இருக்கிறது எல்லாமே சொல்லிட்டேங்க. ஓகே ஓகே ஓகே. அப்ப நீங்க 7 ஜாதகங்களுக்கான ஆய்வுகளை நாளைக்கே ஷெட்யூல்டு படி சொல்லிருங்கம்மா. சரிங்க சார். ஓகே ஓகே. இப்போ ரொம்ப 7 இருக்குங்க சந்தோஷங்கம்மா. சார். இதோட டைம் இருக்கு அப்படின்னா வந்து அந்த கால்நடை மருத்துவத்துக்குரிய ஜாதகமும் என்கிட்ட இருக்குங்கய்யா. அதுக்கான விளக்கமும் நான் பார்த்து சொல்றேங்க. சரிங்கம்மா. நாளைக்கு தானே? நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படிதான். சரிங்கம்மா. அதான் இப்போ விளக்கங்கள் இருக்கட்டும். நாளைக்கு ஷெட்யூல்டு போட்டோம். நம்ம இன்னைக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா நாளைக்கான வகுப்புகள் கொஞ்சம் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? கண்டினியூஷன் வந்து நாளைக்கு கூட பண்ணிக்கலாங்க. அதான் நாளை, அதாவது இந்த விளக்கங்களோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஓகே சார். நாளைக்கு வந்து அந்த உதாரண ஜாதகங்களுக்கான ஆய்வு விளக்கங்களை சொல்லுங்கம்மா. ஓகேங்க சார். ஓகே, ரொம்ப சந்தோஷங்கம்மா. ரொம்ப சிறப்பான வகுப்பு இன்னைக்கு. மருத்துவ ஜோதிடம் தொடர்பான அடிப்படையான அனைத்து விஷயங்களையும் பேசியிருக்கீங்க. எல்லாத்துக்கும் நிச்சயம் பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும். குறிப்பெடுத்துக் கொள்ளும் விதமாக உங்களுடைய பேச்சு வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய அளவுக்கு நல்லதா இருக்குங்கம்மா. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நாளைய தினமும் உங்களுடைய வகுப்பு அப்படிங்கிறதுனால நாளைக்கு சந்திப்போம். வாழ்த்துக்கள்மா. நன்றிங்கய்யா.
அனைத்து அனைத்து ஜோதிஷ பூர்ணாக்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்தில் கேட்ட இந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு நாளைய தினத்தில் ஒரு 7 முதல் 9 ஜாதகங்கள் வரை அம்மையார் அவர்களினுடைய விளக்கங்களை கேட்பதற்கு அனைவரும் தயாராக இருப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.